கனடாவில் மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றத தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுவும் நான் வந்து ஃபேமிலியாக 2 குழந்தைங்களோட இருக்கிறதுனால அவங்களோட சேர்த்து எனக்கு எவ்வளோ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றத தான் நான் எனக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்ட்டு. நான் ஏற்கனவே காண்டோ ஸ்டுடியோ உங்களுக்கு வந்து காமிச்சேன். ஸோ அது பார்த்திங்கன்னா $1700 ஆகுது ஒரு 1 BHK அப்படின்னு எடுத்திங்கனாலே. டவுன் டவுன் ஏரியாலலாம் $1900 ஆகுதுங்க ஒரு 1 BHKக்கு. இதில் வந்து மோஸ்ட்லி யூட்டிலிட்டிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. யூட்டிலிட்டிஸ்னால் நான் சொல்கிறது கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, கேஸ் பில், இது 3. சில இடத்துல மட்டும் இந்த ஹைட்ரோ அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து தனியாக பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு $30 to $40 சின்ன 1 BHKவாக இருந்தால். அப்படி இல்லை இந்த 3 யூட்டிலிட்டிஸ்க்கும் மினிமம் ஒரு $100 வச்சுக்கோங்களேன் ஆகுது. இல்லை ஒரு 2 BHK நான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2200 கிட்ட ஒரு 2 BHK இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு இல்லை நான் வந்து ஷேர்டாக நான் வந்து எடுத்துக்கிறேன் ஃபேமிலியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய இந்த KGGலலாம் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஸோ மினிமம் ஒரு $500 கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு ரூமுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மற்றதெல்லாம் ஷேர்டு ஸ்பேஸாக இருக்கும். ஒரு ரூமுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து $500 வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டல் இன்சூரன்ஸ். ஸோ ரெண்டல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஒரு $400 வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எந்த அப்பார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் 90% வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸை வந்து அவங்க அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் இல்லாதபடிக்கு சில இடத்துல கீ டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் ஷார்ட் டேர்ம் எடுத்ததுனால எங்களுக்கு கீ டெபாசிட் ஒரு $400 பே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மந்த்லி $30 எடுத்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது ட்ராவல். ஸோ நான் $150 மந்த்லி பாஸ்ன்னு நான் போன வாட்டி சொல்லியிருந்தேன். அது இப்போ ஃபேர் மாறி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டோ இல்லாமல் பே பண்ணிங்கன்னா $3.25, ப்ரெஸ்டோவில் பே பண்ணிங்கன்னா $3.20. ஸோ இது 1 டே ரைடுக்கு டெய்லி பாஸ்க்கு என்னென்னு போட்டிருக்கு. மந்த்லி பாஸ் பார்த்திங்கன்னா $156. ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு 12 மந்த் பாஸும் இருக்குது. ஸோ சில்ட்ரனுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து 12 years அண்ட் அண்டர் வந்து ஃப்ரீ. ஸோ இது வந்து நீங்கள் யோசித்து போடுங்க. அதாவது இப்போ நான் ஃபஸ்ட் மந்த் வந்து நான் ஃபுல்லாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் தான் நான் வந்து மந்த்லி பாஸ் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மந்த்லி பாஸ் போடாமல் அப்பப்போ தேவைக்கேற்ப நான் வந்து ப்ரெஸ்டோ வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஏன்னா நம்மளுக்கு அந்த 2 hours ட்ரான்சிட்டும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 hours நீங்கள் இன்டர்வியூவே முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்வைப் பண்ண அந்த $3.25 நீங்கள் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ வந்து நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ட்ராவல் தேவைப்படும் $160. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட் அதாவது வைஃபை நிறைய இருக்குது. நாங்கள் இப்போ போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு $65 ப்ளஸ் வந்துடுது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூசேஜ். ஸோ வைஃபைக்கு மினிமம் ஒரு $60 உங்களுக்கு வந்து மந்த்லி தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொபைல் டேட்டா. ஸோ இது என்னென்னா இதுவும் வந்து டிபெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா நாங்கள் 2 பேரும் அட் அ டைம் வெளியே போகிறது இல்லைன்றதுனால ஒரு மொபைலுக்கு வந்து டேட்டா கார்டு போட்டிருந்தோம், இன்னொரு மொபைலுக்கு வந்து நார்மல் கார்டு தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த மொபைல் டேட்டா பார்த்திங்கன்னா $50 மினிமம் ஆகுது. ஃபோன் இல்லாமல் ஃபோனோடனா $100 ஆகும். ஸோ அந்த மொபைல் டேட்டா வந்து இப்போ நான் வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு டெலஸோடது யூஸ் பண்ணுறேன். அது எனக்கு $25 தான் ஆகுது. நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த இதே போதுமானதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ராசரிஸ். ஸோ க்ராசரிஸ் வந்து இட் இஸ் ஃபேமிலி ஆஃப் 4. எனக்கு வந்து வீக்லி வந்து ஒரு $100 ஆகுது. ஏன் அப்படின்னா எனக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்கிறனால பால் எனக்கு வந்து நிறைய செலவாகும். இப்போ பால் பார்த்திங்கன்னா ஒரு $6 ப்ளஸ் வருது. நான் 2 நாளைக்கு ஒரு தடவை பால் வாங்குகிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து 100 per week அதாவது $400 ஆகுது.
இப்போ எங்கள் 2 குழந்தைங்க இருக்கிறனால எனக்கு அவங்களோட தேவைகள், அதாவது இப்போ டயப்பர், ஹக்கீஸ், வைப்ஸாக இருக்கட்டும். ஸோ இப்போ டயப்பர் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் எனக்கு வந்து $37 ஆகுது. ஸோ இந்த மாதிரி தேவைகள் இருக்கிறதுனால கிட்ஸுக்குன்ட்டு ஒரு $100 வந்து மந்த்லி 2 கிட்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஏதாவது சின்ன சின்ன டாய்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி தேவைகளுக்கும் அவங்களுக்குன்ட்டு ஒரு $100 மந்த்லி எடுத்து வச்சிடுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லை, சமைக்க முடியல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போவோம். இல்லை ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா போவோம். ஸோ நான் மாதத்துக்கு அதுக்கு ஒரு $100 எடுத்து வைக்கிறோம். ஒரு பிரியாணி வாங்கினாலே நான் இங்கே வந்து ஒரு பெரிய பேக், ஒரு ஃபேமிலி பேக் பிரியாணி, நல்ல பிரியாணி வாங்கினாலே ஒரு நம்மளுக்கு $14 ஆகிடுது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ். நாங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த காரு காருக்கு வருவோம். ஸோ காருக்கு பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கார் ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. இனிஷியல் ஃபேஸ்க்கு யூஸ்வலாக தேவை இல்லை. குழந்தைங்களோடே வந்திருந்தாலுமே நாங்களே கார் லேட்டாக தான் வாங்கினோம். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ கார் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது $2000 கூட ஒரு 5 சீட்டர் கார் எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு போடுற இன்சூரன்ஸ் ப்ளஸ் பெட்ரோல் காசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ அதுக்கு உங்களுக்கு மந்த்லி ஒரு மினிமம் $800 அது கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு இருக்கும். இன்சூரன்ஸே வந்து புது இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா $450 ஒரு புது டிரைவருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, கார் உண்மையிலேயே அவசியமா அப்படின்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் ஜாப் எடுத்துட்டிங்கன்னா கார் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா $160 கூட நீங்கள் கார் யூஸ் பண்ணுறதுனால அது உங்களுக்கு அந்த $160 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கார் இல்லாமல் ப்ளஸ் காரோடு சேர்த்து மந்த்லி உங்களுக்கு $2600 இப்போ கார் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆகுது. காரோட பார்த்திங்கன்னா ஸோ $3400 ஆகுது. ஸோ இதில் வந்து நான் சொல்கிறது இது மந்த்லி. சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மிஸ்சலேனியஸ் செலவு இருக்கும். நான் ஹாஸ்பிட்டல் சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்கே அது எல்லாமே இன்சூரன்ஸில் மோஸ்ட்லி கவர் ஆகிடுது. சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரீ இன்ஃபேக்ட். ஸோ சில எங்கேயாவது ட்ரிப்பு போகிறீங்க, ஒரு சேஞ்ச்க்காக எங்கேயாவது போயிட்டு வரீங்க, அந்த மாதிரி மிஸ்சலேனியஸுக்குன்ட்டு ஒரு எடுத்து வச்சுருங்க ஒரு அர்ஜென்ட் செலவுக்கு. இது வந்து நான் எனக்காக 200 போடுறேன். இட் கேன் பி 150. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல். ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த மந்த்லி நம்மளுக்கு வந்து இப்போது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு $3000 to $3500 வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேமிலி. நம்ம வந்து வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனா, ஹோட்டல் போகிறோமா, கார் வச்சுருக்கோமா, எத்தனை குழந்தைங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து உங்களுடைய பட்ஜெட்டை போடுங்க. இந்த எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்தே வந்து மைண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.